பிளேக்ன்ற தொற்றுநோய் பற்றின 6 சுவாரஸ்யமான உண்மைகளை பார்க்கலாம். நம்பர் 1, மருத்துவ வரலாற்றிலேயே அதிகமான மனிதர்கள் உயிரிழக்கிறதுக்கு காரணமாக இருந்த நோய் பிளேக் தான். உதாரணமாக 3 பிளேக் பேண்டமிக்ஸ் ஆனது மருத்துவ வரலாற்றில் ஏற்பட்டிருக்கு. அதில் செகண்ட் பிளேக் பேண்டமிக் பிளாக் டெத் அப்படின்னு அழைக்கப்படும். இது 14th செஞ்சுரியில் ஆரம்பித்து 19th செஞ்சுரி வரைக்கும் நீடித்தது. இதில் 1346 to 1353 இந்த இடைப்பட்ட 7 ஆண்டுகளுக்குள்ள யூரோப்பில் மட்டும் 50 மில்லியன், அதாவது 5 கோடி மனிதர்கள் இறந்து போனாங்க. அப்போது 14ஆம் நூற்றாண்டில் ஆரம்பித்த இந்த செகண்ட் பிளேக் பேண்டமிக் ஆனது 19ஆம் நூற்றாண்டு வரைக்கும் நீடித்தது. அப்படின்னா அப்போ உலகம் முழுவதிலும் வாழ்ந்து வந்து எத்தனை மனிதர்கள் இத்தனை ஆண்டுகளில் இறந்து போயிருப்பாங்க அப்படின்றத யோசிச்சு பாருங்க. நம்பர் 2, எலி, அணில் மாதிரியான கொறித்துண்ணிகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பிளேக் பரவும். அது எப்படி பரவும்னா, ஃப்ளீ அப்படின்னு ஒரு சின்ன பூச்சி இருக்கு. இந்த ஃப்ளீ அப்படின்ற பூச்சியானது எலிகளையும் கடிக்கும், மனிதர்களையும் கடிக்கும். இதனால இப்போ ஒரு எலிக்கு பிளேக் அப்படின்ற பாதிப்பு ஏற்பட்டிருக்குன்னா அந்த ஒரு எலியை அந்த ஃப்ளீ அப்படின்ற பூச்சி கடிக்கும் போது அந்த எலியினுடைய உடல்ல இருந்து பிளேகை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியாவை இந்த ஃப்ளீ வந்து கேரி பண்ணும். அதுக்கப்புறம் அந்த ஃப்ளீ ஒரு மனிதனை கடிக்கும் போது அந்த மனிதனுக்குள்ள இந்த பாக்டீரியா நுழைஞ்சு பிளேக் அப்படின்ற தொற்று பாதிப்பை ஏற்படுத்தும். இப்படி தான் எலிகளிடம் இருந்து மனிதர்களுக்கு பிளேக் ஆனது பரவுது. நம்பர் 3, அந்த காலகட்டத்திலெல்லாம் பிளேக் மனிதர்களுக்கு ஏற்படுறதுக்கும் பரவுறதுக்கும் பூனைகள் தான் காரணம் அப்படின்னு நம்பப்பட்டது. இதனாலேயே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் எல்லாரும் பூனைகளை அதிகமாக வந்து கொடுமைப்படுத்தினாங்க, அடித்து துன்புறுத்தினாங்க. அது மட்டும் இல்லாமல் அதை பலிக்கடாவாக மாற்றி அதை கொன்று புதைக்கவும் செஞ்சாங்க. ஒருவேளை பூனைகளை வாழ விட்டுருந்தாலே பூனைகள் எலிகளை வாழ விட்டுருக்காது. எலிகள் வாழலைன்னாலே பிளேக் அப்படின்ற இந்த ஒரு தொற்றுநோயானது மனிதர்களுக்கு ஏற்பட்டிருக்காது. நம்பர் 4, மோசமான காற்று தான் நோய்களை ஏற்படுத்துது அப்படின்ற மயாஸ்மா தியரி தான் அந்த காலகட்டத்தில் ஏற்றுக்கொள்ளப்பட்டு வந்தது. இதனாலேயே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்து வந்த மனிதர்கள் பிளேக் ஏற்படுறது மோசமான காற்று தான் காரணம் அப்படின்னு நம்பி வந்தாங்க. இதனாலேயே சல்ஃபர் மாதிரியான சப்ஸ்டன்ஸை பயன்படுத்தி காற்றை சுத்தப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டு வந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் துர்நாற்றம் வீசக்கூடிய காற்றை நறுமணமிக்க காற்றாக மாற்றணும் அப்படின்னு நிறைய நறுமணமிக்க மூலிகைகளை எரிக்கவும் செஞ்சாங்க. இதன் பிறகு 1859ஆம் ஆண்டு தான் லூயி பாஸ்டர் அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு தலை சிறந்த விஞ்ஞானி கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் காற்று, நீர், நிலம் போன்ற சூழல்கள் இருக்கு. அந்த கிருமிகள் தான் நம்ம உண்ணக்கூடிய உணவுகளை வந்து புளிக்க வைக்கவும் கெட்டு போக வைக்கவும் செய்யுது. அந்த கிருமிகள் தான் நோய்களையும் ஏற்படுத்துது அப்படின்ற அந்த கிருமி கோட்பாடு, ஜெர்ம் தியரி ஆஃப் டிசீஸை முன்மொழிஞ்சாங்க. இதுக்கப்புறம் தான் கிருமிகள், அதாவது ஒரு நோய் ஏற்படுது அப்படின்னா ஏதோ ஒரு பாக்டீரியா, வைரஸ் அல்லது ஃபங்கஸ் மாதிரியான மைக்ரோ ஆர்கானிசம் தான் அந்த நோயை ஏற்படுத்துது அப்படின்ற கோட்பாடு ஏற்றுக்கொள்ளப்பட்டது. நம்பர் 5, 1894ஆம் ஆண்டு அலெக்சாண்டர் எர்சின் அப்படின்ற ஒரு ஸ்விஸ் பிரெஞ்சு பாக்டீரியாலஜிஸ்ட் அவர் தான் வந்து இந்த பிளேகை ஏற்படுத்தக்கூடியது ஒரு பாக்டீரியம் அப்படின்றத கண்டறிஞ்சாங்க. அதனாலேயே அந்த அலெக்சாண்டர் எர்சினுடைய பேரே அந்த பிளேகை ஏற்படுத்தக்கூடிய பாக்டீரியமுக்கு வைக்கப்பட்டது. அதுதான் எர்சீனியா பெஸ்டிஸ் அப்படின்றது. இதுக்கப்புறமா 1897ஆம் ஆண்டு வால்டமார் ஹாஃப்கின் அப்படின்ற ஒரு தலை சிறந்த ரஷ்யாவை சேர்ந்த ஒரு பாக்டீரியாலஜிஸ்ட், ரஷ்யன் பிரெஞ்சு பாக்டீரியாலஜிஸ்ட், அவர் வந்து இந்த பிளேகை தடுக்கிறதுக்கு உண்டான தடுப்பூசியை கண்டுபிடிச்சாங்க. ஸோ பிளேக் வேக்சின் ஆனது அப்போ தான் வந்து 1897ஆம் ஆண்டு கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் சில ஆண்டுகளுக்கு பிறகு 1930கள் காலகட்டத்தில் அலெக்சாண்டர் ஃப்ளெமிங் மூலமாக ஃபர்ஸ்ட் ஆன்டிபயோட்டிக்கான பெனிசிலின் கண்டுபிடிக்கப்பட்டது. இதுக்கப்புறம் தான் நிறைய ஆன்டிபயோட்டிக்ஸ் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டு பிளேகை வந்து தடுக்கிறதுக்கு உண்டான அந்த தடுப்பு மருந்துகளாக வந்து இன்றைய காலகட்டத்தில் தடுப்பூசியும் ஆன்டிபயோட்டிக்ஸும் வந்து பயன்பாட்டிற்கு வந்தது. நம்பர் 6, மனிதர்களை பாதித்த பழமையான நோய் இன்னைக்கு வரைக்கும் இருக்குன்னா அது பிளேக் தான். எந்த அளவுக்குன்னா கிமு 1500ஆம் ஆண்டு, அதாவது 3500 ஆண்டுகளுக்கு முன்னாடியே பண்டைய எகிப்தில் பிளேகினுடைய அவுட் பிரேக் ஆனது ஃபர்ஸ்ட் ரெக்கார்ட் பண்ணப்பட்டிருக்கு. அப்போ இருந்து இப்போ வரைக்கும் இந்த பிளேக் வந்து உலகத்தில் வாழக்கூடிய மனிதர்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி வருது. என்னதான் பிளேகுக்கு உண்டான வேக்சின், ஆன்டிபயோட்டிக்ஸ்லாம் கண்டுபிடிக்கப்பட்டிருந்தாலும் இன்றைய காலகட்டத்தில் கூட ஒவ்வொரு ஆண்டும் உலகத்தில் இருக்கக்கூடிய யுனைடெட் ஸ்டேட்ஸ் உட்பட பல நாடுகளில் 500லிருந்து 600 மனிதர்கள் வந்து பிளேக்னால பாதிக்கப்படுறாங்க. ஸோ குறைஞ்சது 500லிருந்து 600 மனிதர்கள் ஒவ்வொரு ஆண்டும் வந்து பிளேக்னால பாதிக்கப்படுறாங்க. இந்த அளவுக்கு இந்த பிளேக் வந்து அந்த காலகட்டத்திலிருந்து இந்த காலகட்டம் வரைக்கும் மனிதர்களுக்கு மிகப்பெரிய சவாலை ஏற்படுத்துது. இந்த பிளேக் வந்து ஓரளவுக்கு கட்டுப்படுத்தப்பட்டது அப்படின்னா அது வேக்சின் மூலமாக தான். வேக்சின் வந்த பிறகு தான் பிளேக் வந்து ஓரளவுக்கு கட்டுப்பாட்டிற்கு வந்தது. அதுக்கப்புறம் அந்த வேக்சின் வந்து ரொம்ப நல்லா டெவலப் ஆகி பிளேக் அப்படின்ற இந்த ஒரு நோயை பெரிய அவுட் பிரேக்லாம் ஏற்படாமல் அது வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள
1960களில் வந்தது. 1960ல் பிளேகினுடைய பேண்டமிக் ஆனது முடிவுக்கு வந்தது. அதுக்கப்புறம் பிளேக் பேண்டமிக் வந்து ஏற்படலை. ஆனால் அங்கங்கே பிளேகுடைய எபிடமிக் வந்து நடந்தது. இருந்தாலும் அதனால் ஏற்படக்கூடிய உயிரிழப்புகள் வந்து குறைக்கப்பட்டது. அதே மாதிரி பிளேக்னால ஏற்படக்கூடிய எண்ணிக்கை, அந்த பாதிப்பு, இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க அப்படின்ற எண்ணிக்கையும் வந்து பெருமளவில் குறைக்கப்பட்டிருக்கு. ஒருவேளை பிளேக் வேக்சின் கண்டுபிடிக்கப்படலை அப்படின்னா இன்னைக்கு 500 600 அளவில் வந்து ஒவ்வொரு ஆண்டும் பாதிக்கப்படுறாங்க அப்படின்றது 5 கோடி 6 கோடிக்கு மேலே வந்து போயிருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நம்ம இன்னைக்கு இவ்வளோ பாதிக்கப்படாமல் இருக்கோம் அப்படின்னா அதுக்கு முக்கிய காரணம் பிளேக் வேக்சின் தான். ஸோ இந்த பிளேக் வேக்சின் கண்டுபிடிக்கப்படுறதுக்கு முன்னாடி மருத்துவ உலகம் இன்னும் நிறைய சவால்களை வந்து சந்திச்சு வந்திருக்கு. அது என்னென்ன அப்படின்றத பற்றி நான் ஏற்கனவே டீட்டெயிலாக பேசியிருக்கேன். அதே மாதிரி அப்போ இருந்த மருத்துவ உலகம் பிளேகை சமாளிக்க என்ன மாதிரியான சிகிச்சை முறைகளை பின்பற்றினாங்க அதையும் நான் பேசியிருக்கேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்குறேன். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள், நேராக அந்த வீடியோக்கே போயிடலாம்.